coming to one of the most important topic. See, நல்ல பார் ஃபோர்ஸ் தெரியுதா? ரெண்டு சார்ஜ் இருந்தால் அதுக்கு நடுவில் என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் இருக்கும். பொதுவாக பார்த்தோன்னா இந்த ப்ராசஸ் நம்ம பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு சார்ஜை வச்சு அதை சுற்றி வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். சுற்றி என்ன க்ரியேட் ஆகும்? அடுத்து பார்த்தோன்னா இங்கே ஒரு சார்ஜ் இருக்கும், அதை சுற்றி என்ன க்ரியேட் ஆகும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்பைன் ஆகிறப்ப, சரியா, ஒன்றுக்கு மேலே வந்து படுறப்ப அப்போ என்ன நடக்கும்னா ஒன்று அட்ராக்ட் ஆகலாம், இல்லைன்னா ரிப்பல் ஆகலாம். பேசிக்லி பார்த்தோன்னா க்ளோஸ்அப் ஆட் எடுத்துக்கோயே. க்ளோஸ்அப் ஆடில் ஒரு பொண்ணு வந்து பல்ல நல்லா தேய்ச்சிருக்கான்னு சொன்னால் அவளை சுற்றி வர இந்த ஸ்மெல்லோட ஃபீல்டு க்ரியேட் ஆகுமா? அந்த ஃபீல்டு வந்து அங்கே இருக்க ஒரு பையன்கிட்ட போகுமா? அப்போ அந்த ஃபீல்டுனால தான் என்ன ஆகுது? அங்கே ஒரு அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும். பேசிக்லி இங்கே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன? ஃபஸ்ட்டு ரெண்டுத்தோட எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாக்கி இருக்கணும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜ் சுற்றி என்ன கிரியேட் பண்ணும்? ஃபீல்டு. லேட்டராக தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா மாறும்? ஃபோர்ஸாக மாறும். புரியுதா? அப்போ எல்லா புக்கில் எடுத்துக்கிட்டாலும் சரி 99% ஆஃப் த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபீல்டு. ஆனால் ஒரே ஒரு புக்கு நான் படித்த வரைக்கும் இருக்குது, ஹச்சி வர்மாவோட கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். அவர் ஒருத்தவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டு டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸை டிஃபைன் பண்ணியிருப்பார். ஓகே, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் புக்கு. பட் அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா இந்த புக்கு நீ எந்த லெவலில் படித்தாலும் சரி அந்த புக்கில் ஏதோ புதுசாக கற்றுக்கிற மாதிரியே இருக்கும். நான் 11th 12th படித்தப்போ சரி வா வாட் அ புக், நான் அந்த பிஎஸ்சி படிக்கிறப்ப சரி வா வாட் அ புக், எம்எஸ்சியில் படித்தாலும் வாட் அ புக், அந்தளவுக்கு இருக்கும். சரியா? அதாவது நீ ஒரு டைம் படித்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்காது, நிறைய டைம் படித்தா தான் புரியும். சரியா? அப்போ நம்ம ஃபீல்டு தான் ஃபஸ்ட்டு வர போகுது. பட் நம்ம தான் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, ரெண்டு சார்ஜ் மேலே இருக்க ஃபோர்ஸ் தானே நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அப்புறம் எதுக்காக இந்த ஃபீல்டு அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஃபோர்ஸ் தெரிஞ்சு ரெண்டு சார்ஜ் இருந்தால் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஃபீல்டு தெரிஞ்சுன்னா நான் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிக்குவேன். நீ என்ன சொல்லுவேன்? எனக்கு தான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கவே தெரியுமா, நான் எதுக்கு ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்? என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? நான் என்ன சொல்லுவேன், இல்லைடா ஃபஸ்ட்டு நீ ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை சார்ஜரை மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்ஸ் வந்துருமா? எனக்கு தான் ஃபோர்ஸே கண்டுபிடிக்க தெரியும், நான் எதுக்கு தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு உட்காந்து. அப்போ எதுக்காக? அகைன் இதே மெத்தடை வந்து நான் வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டையும் சொல்லியிருப்பேன். அப்போ நல்லா பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்குது இங்கே ஒரு சார்ஜு, ஒரு கியூ, ஓகேவா? ஒரு r டிஸ்டன்ஸ் தள்ளி என்கிட்ட இருக்கிற இன்னொரு சார்ஜ் வந்து சம் Q1. அப்போ இங்க இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ? F K Q Q1 by R square. Any difficulty? Any difficulty? புரியுதா? இப்போ நான் அகைன் பாரு, சேம் டிஸ்டன்ஸில் இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது, இன்னொரு சார்ஜ் இருக்குது. என்ன அப்படின்னா Q2. புரியுதா? இப்போ இந்த சார்ஜ்னால இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஓகே, இங்கே அதே சேம் டிஸ்டன்ஸில் இன்னொரு சார்ஜ் இருக்குது சம் Q3. அகைன் சேம் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. புரியுதா? அப்போ நல்லா பாரு, இந்த 4 சார்ஜ்லையுமே நீ ஏதோ 4 ஃபோர்ஸில் ஏதோ காமனாக தெரியுதா? ஆக்சுவலாக அந்த KQ/R² என்னது? அந்த KQ/R² தான் இந்த சார்ஜ் இங்கே வச்சிருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு. புரியுதா? அப்போ ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாரு. நான் இந்த ஃபார்முலாவை ஒரு டைம் இவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக சப்போஸ் நான் இதை ஒரு வேரியபிளாக டிஃபைன் பண்ணிட்டா, கரெக்டா? எனக்கு ஞாபகம் இல்லை என்ன சொல்லிட்டு. அப்போ என் ஃபோர்ஸை பார்த்தேன்னா கரெக்டா E டைம்ஸ் சார்ஜ். இங்கே பார்த்தோன்னா சார்ஜ் கிராவிடேஷனில் மாஸ், இங்கே வந்து சார்ஜ். அப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு காலத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஏன் வீட்டிலே வந்து எல்லாம் மாவு பொடி இதெல்லாம் அரைப்பாங்க. கரெக்டாக இல்லையா? இப்போல்லாம் கடையில் சொல்லு அரைப்பாங்களா?
சாம்பார் பொடி மசால் இல்ல உங்க வீட்டுல அரைப்பாங்களா மிளகா பொடி ரெடிமேடா பாக்கெட்லாம் வாங்குறது இல்ல சரி பரவாயில்ல நல்லது இல்ல நல்லது ஏன்னா வீட்டில் அரைக்கிறது நல்லது அவங்க வந்து என்னைக்கு வாங்கினதோ எப்படி இருந்த மிளகாவோ காஞ்சி காய வச்சாங்களா வைக்கலையா எவ்வளோ கெமிக்கல் ஊற்றினா ஒன்றுமே தெரியாதுல்ல கரெக்டா அதுதானே ஈஸி கரெக்டா இல்லையா நீ பண்ணுவ பாத்தியா அது வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் தமிழ் வில்லேஜ் குக்கிங்கா இல்ல அதுல நடுவில் ஒரு தடவை ராகுல் காந்தி வந்தாரு அப்ப எனக்கு நார்த் இந்தியா நியூஸ் சேனல் பார்ப்பேன் நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கடைசியா ஒரு தர்பூசணி ஜூஸ் போட்டாங்க சரி இப்ப நல்லா பாரு சப்போஸ் சரியா இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேச்சுலர் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ சென்னையில் போயிட்டு இப்போ எனக்கு பார்த்தேன்னா சரியா புளி சோறு செய்யணும்னு ஆசை புரியுதா இப்போ நல்லா பாரு எனக்கு புளி சோறு செய்யணும்னு அப்போதைக்கு உட்காந்து அந்த புளி சோறுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு புளி அரைச்சி அதுக்கு மசாலா செஞ்சு அதுக்கு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்போதைக்கு தேவையான புளி சோறு சமைப்பேன் கரெக்டா இல்லையா அதான் இந்த மொத்த ஃபார்முலா மாதிரி இதே நான் ரெடிமேடா அந்த புளி சோறு இதை வாங்கிட்டேன்னா எவ்வளோ பேர் வராங்களோ அதை மட்டும் போட்டு கிண்டி விட்டா வேலை முடிஞ்சா அப்ப அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ப சப்போஸ் என்கிட்ட ஒரு பேஸ்ட் பேசிக்கா ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கோ எவ்வளவு பேர் வராங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கின்னா வேலை முடிஞ்சிடும்ல புரியுதா அப்ப இதுக்காக நம்ம ஒரு புது டேர்ம் என்ன டேர்ம் டிஃபைன் பண்றோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எதை குறிக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சார்ஜோட ஸ்ட்ரென்த் எதை குறிக்க போகுது சார்ஜோட ஸ்ட்ரென்த் ஏன்னா பேசிக்கலி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து k3/r² சொல்ல போறேன் அப்ப சார்ஜ் வந்து நல்ல பெரிய சார்ஜ்னு வச்சுக்கோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் கரெக்டா அப்ப என்ன சொல்றோம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதுக்குள்ள போனா ஒன்னு அட்ராக்ட்னா அப்படி இழுத்து வச்சுக்கோ இல்ல ரிப்பல்லாம் தூக்கி எறிஞ்சிடும் புரியுதா இல்லையா எனி டிஃபிகல்ட்டி இந்த கான்செப்ட் புரிஞ்சா இல்ல வேற ஏதாச்சும் இன்னும் எக்ஸாம்பிள் தரணுமா இல்ல போதும் கதை பேச விட்டா கதை பேசுவீங்க நீங்க ஓகே அப்ப நல்லா பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி டிஃபைன் பண்றேன்னா சரியா எப்படி டிஃபைன் பண்ண போறேன் பேசிக்கலி டைரக்டா டிஃபைன் பண்ணலாம் பட் அப்படி பண்ண மாட்டேன் லிமிட் இல்லைன்னா டெல்டா கியூ வேணா உங்க புக்கில் இருக்குது அப்புறம் நிறைவேற்றல எங்க புக்கில் என்னமோ டிஃபரன்சியேஷன் இருந்துச்சுன்னு சரி பேசிக்கலி என்ன சொல்ல போறேன் இந்த கீழே இருக்க சார்ஜ் வந்து என்னவா இருக்கணும் ரொம்ப குட்டியூண்டு சார்ஜா இருக்கணும் அவ்வளவுதான் இல்ல சரி நல்லா பாரு நான் ஃபீல்ட் எப்படி டிஃபைன் பண்றேன் ஃபோர்ஸ் ஆக்டிங் கரெக்டா இப்ப இங்க ஒரு சார்ஜ் இருக்கு இங்க ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம் புரியுதா இப்ப இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு நான் பார்க்கணும்னு வச்சுக்கோயே இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஃபீல்டு எவ்வளோ அப்ப நான் என்ன பண்ணேன் அங்க போய் ஒரு குட்டி ஒரு சார்ஜை வச்சிடுறேன் புரியுதா இங்க போய் டெஸ்ட் பண்றதுக்கு அந்த சார்ஜோட பேர் என்ன சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் சரியா இப்ப நீ யோசிச்சு பாரு நாங்க போய் பெரிய சார்ஜ் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ இந்த சார்ஜ் அந்த சார்ஜ் தூக்கி எறிஞ்சிருமா இல்லையா புரியுதா என்ன சொல்றேன்ட்டு அதே மாதிரி ஓரளவுக்கு பெரிய சார்ஜ் மேபி இந்த சார்ஜ் வந்து அதை அட்ராக்ட் பண்ணிக்கும் புரியல இப்ப நல்லா பாரு எனக்கு இந்த சார்ஜ்னால இங்க ஒரு சார்ஜ் தெரியுதா இந்த சார்ஜ்னால இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அப்ப நான் என்ன சொல்றேன்னா இங்க போய் நான் ஒரு சின்ன சார்ஜ் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ அப்ப இந்த ஃபீல்டுனால அந்த சார்ஜ் எய்தர் அட்ராக்ட் ஆர் ரிப்பல் ஆகுமா ஆகாதா ஆகும் அப்ப இந்த சார்ஜ்னால அட்ராக்டும் ரிப்பலோ ஆகணும் இப்ப சப்போஸ் நான் அங்க போய் பெரிய சார்ஜ் ஒன்று வச்சுட்டேன்னு வச்சுக்கோயே இந்த சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுதோ இல்லையா அவன் அட்ராக்டும் ரிப்பலோ பண்ண ஆரம்பிச்சிருவான்ல புரியுதா என்ன சொல்றேன்ட்டு புரியுதா
அப்போ அதனால இங்கே டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறோம். டெஸ்ட் சார்ஜ் எப்படி இருக்கணும்? உங்கள் புக்கில் எந்த நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான்னு பாரு. எனக்கு பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, பட் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி ஏதோ வரும்ன்ட்டு. சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் பாரு, ரைட் ஹேண்ட் சைடு கீழே வரும்னு நினைக்கிறேன். இல்லை புக்கோட புது எடிஷன்னா எனக்கு தெரியாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனுக்கு முன்னாடியே அதான் நான் கியூக்கு பதிலாக கியூ நாட் வச்சுருக்கேன். இருக்கா அந்த லிமிட்ஸ் இருக்கா? எஸ், அந்த ரைட் ஹேண்ட் சைடில் தானே கீழே இருக்கா, மேலே இருக்கா? ஓகே, புது அடி. சரியா? ஸோ இந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க. இந்த நொட்டேஷனோட மீனிங் புரியுதா? புரியுதா? எஸ். இப்போ நல்லா பார், இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் r²ன்னு இந்த ரெண்டு சார்ஜ் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் rன்னு வச்சுக்கோ. அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? k, இது q0, இது சின்ன சார்ஜ், k q0/r². அப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்? ஃபோர்ஸ் பர் ஸ்மால் டெஸ்ட் சார்ஜா? k வந்துருச்சா? இதுதான் எதோட டைமென்ஷன்? சாரி, எதோட ஃபார்முலா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. இப்போ அகைன் உனக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ண போறேன்ட்டு. சரி, இப்போ நல்லா பார், இந்த சார்ஜில் இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ வரும்? டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அப்போ E is equal to ஓகே, புரியுதா? வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு? நான் எப்பயுமே இங்கே இருக்கிற இந்த சார்ஜ் இருக்கு பார்த்தியா, இதை ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ்னு அசியூம் பண்ணிக்குவேன். வரேன்டா கவலைப்படாது. சரியா? புரியுதா? இப்போ இந்த சார்ஜ், இந்த பாசிட்டிவ் சார்ஜ், சப்போஸ் இது பாசிட்டிவாக இருந்தால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சம்பத் பாரு, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேலே எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் பண்ணுவான்? இப்படியா? கரெக்டா? அப்போ நல்லா பார்த்துக்கோ, இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? இப்படி இருக்கும். கரெக்டா? எப்படி எழுதலாம்னா இதோட பேர் ரேடியலி அவுட்வர்ட். என்னது? ரேடியலி அவுட்வர்ட். இதை யோசி, இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோ சம்பத். இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுமா? அப்போ இது நெகட்டிவ் சார்ஜ் வச்சா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட்டு, அதனால் நம்ம ரேடியலின்னு சொல்கிறது தப்பு. பட் நான் உனக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வரும்னு நினைக்கிறேன். ஸ்பெரிக்கலி வரும். ஸோ ஃபார்முலா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு kq/r². அகெயின் இது என்ன குவான்டிட்டி? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன குவான்டிட்டி? வெக்டார் குவான்டிட்டி. அதனால தான் டைரக்ஷன் காமிச்சேனா இல்லையா? அப்போ இந்த இடத்துல போய் நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. நான் நெகட்டிவ் பாசிட்டிவ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டைரக்ஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ண போகுது. புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம். ஸோ நம்ம ரேடியலி அவுட்வர்ட்னு சொல்கிறத விட இப்போதைக்கு என்ன சொல்லிக்கலாம்? அவே இல்லைன்னா டுவர்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். சரியா? இந்த இடத்துல அவே பாசிட்டிவ்லேருந்து தூரமாக இருக்கும், நெகட்டிவ்ல நம்ம லைஃப் அப்படி தானே போகுது. நெகட்டிவிட்டி உள்ளவா என் உடம்புல நிறைய வெட்டினர் இருக்குது, நெகட்டிவிட்டியாக உள்ளவா. பாசிட்டிவ் ஏதாச்சும் காலேஜ் யோகா எக்ஸசைஸ் நீ தூரம் போ. ஸோ இதே தான். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ்னாலே எப்பயுமே அவே, நெகட்டிவ்ல எப்பயுமே டுவர்ட்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அட் இட்ஸ் ஓன் லொகேஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். சரி, இப்போ நல்லா பாரு, மூவன்ட்டு ஏதோ நல்ல பர்ஃப்யூம் இருக்குன்னு வச்சுக்கோ. பர்ஃப்யூம்னால உன்னை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுமா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்து நீ இன்னொருத்தவனை அட்ராக்ட் பண்ணலாம். உன்னோட பர்ஃப்யூம்னால நீ உன்னையவே அட்ராக்ட் பண்ணுவியா? அப்போ சரி, இப்போ நல்லா பாரு, இதுதானே ஒரு சார்ஜ். இந்த சார்ஜ் சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த சார்ஜ் மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுமா? ஆகாது. சார்ஜ்னால தூரமாக கிரியேட் ஆகும். பட் அந்த சார்ஜ் வச்சிருக்க பாயிண்ட் மேலே இருக்குமா? இருக்காது. மேத்தமெட்டிக்கலி பார்த்தனா டிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும்? 0. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேனாட் பி டிட்டர்மைன்ட். ஓகேவா? புரியுதா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் தூரமாக தான். புரியுதா? எஸ்.
யூனிட் என்ன ஃபார்முலா என்ன சொல்லு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபோர்ஸ் பர் கூலும் ஃபோர்ஸோட யூனிட் என்ன சார்ஜோடது கூலும் ஓகே டைமென்ஷன் என்ன ஃபோர்ஸோடது டைமென்ஷன் சம்பத் force dimension ml t power minus 2 at ml t power minus 2 a power minus 1 t power a inverse rho. oh yeah இல்ல சம்பத் என்ன வாய்க்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால நீ சிரிச்சி இல்ல bro t power minus 1 னு சொன்னேன் புரியுதா டவுட் இருக்கா ப்ராப்ளம் கொடுத்தா சால்வ் பண்ணுவியா சரி நோட் பண்ணிட்டியா